வணக்கம். நிஃப்டி இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆம், கடந்த டிசம்பர் 1 26,325 வரைக்கும் ஆகி போச்சு. அந்த ஹையை நேற்று உடைச்சி 26,370 கிராஸ் பண்ணியிருந்தது நிஃப்டி. பட் ஆனால் நேத்தியோட கேண்டல் வைஸ் டே சார்ட்டில் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு பேரிஷ் மொமெண்டம் டிக்ளைனிங் கேண்டல் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேண்டலுக்கு அடுத்த கேண்டலான இன்னைக்கு டே சார்ட்டில் ஒரு டோஜி டைப் கேண்டல், பட் இது ஒரு ரிவர்சலுக்கான ஒரு இண்டிகேஷனாகவே நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 60,400ன்ற ரெக்கார்ட் ஹையை நேத்தி பிரேக் பண்ணியிருந்தது. பட் ஆனால் ஒரு லார்ஜ் பாடி பேரிஷ் கேண்டலோட பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தியோட லோ உடச்சி இறங்கினாலும் இன்னைக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்னோட ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டலோட க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டியில் வீக்னஸ் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் ஆர்பிஐயோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ரென்தனாக ஸ்டேபிளாக கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ஆனால் இல்லை கோட்டக் பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட்டு கை கொடுக்கல. ஸோ மேபி கோட்டக் பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட்டும் கை கொடுத்துருந்தா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நிஃப்டியை ரெக்கவர் ஆகி நியர்லி நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பட் ஒரு மிக்சட் சென்டிமெண்ட், ஆர்பிஐயோட பாலிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தது ஒரு பாசிட்டிவ், பட் கோட்டக் பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் ஒரு நெகட்டிவ். ஸோ அதனால் ஒரு ஆசோலேஷனில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனாலும் ஒரு ஆசோலேஷனில் தான் பேங்க் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது இன்னைக்கு ரெண்டு விஷயம் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று பிராட் மார்க்கெட்டில் ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் தான் கொஞ்சம் மார்க்கெட் இறக்குச்சுன்னா அதிகமாக இறங்கும், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனாலும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். 26 ஸ்டாக் இறங்கியும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் 0.27% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதுக்கு 3 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். ஒன்று டிவிஸ் லேப் 4% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஒரு நியூஸு புரோக்கரேஜ் பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்தது ஒரு காரணம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. அடுத்து என்னன்றதையும் பார்க்கலாம். ரெண்டாவது ஸ்டாக்கு நெக்ஸ்ட் 50ல் ஹேவல்ஸ், மூணாவது விபிஎல். இந்த 3 ஸ்டாக்கு தான் நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. இந்தியன் ஹோட்டல், கெயில், பாரத் பெட்ரோலியம், எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி, இந்த ஸ்டாக்லாம் நெக்ஸ்ட் 50ல் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இல்லை இன்னொரு விஷயம், இப்போது அதிகமான ஸ்டாக் நெகட்டிவாக இருந்தும் நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது. நிஃப்டிலையும் இது அப்படியே கான்ட்ரரியாக டர்ன் ஆயிருக்கு. 29 ஸ்டாக் நிஃப்டியில் பாசிட்டிவ், ஆனால் நிஃப்டி 0.27% இன்னைக்கு இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு 2-3 ரீசன் நம்ம சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் ட்ரெண்ட் லிமிடெடோட குவார்ட்டர்லி பிஸ்னஸ் அப்டேட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10% இறங்கி இருந்தது. க்ளோசிங்கில் 4055ல் 375 ரூபா அதாவது 375 ரூபா ஒரு ஷேருக்கு ஃபால் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது ஸ்டாக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் ஏன் இறங்கி இருக்குன்றது அது ஒரு டீட்டெயில் நியூஸ் இருக்குது. மேபி இந்த நியூஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரிலையன்ஸில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகராக இருக்கும். மூணாவது கோட்டக் பேங்க் மோர் தென் 2% இன்னைக்கு இறங்கியிருக்கு. குவார்ட்டர்லி பிஸ்னஸ் அப்டேட் ஒரு ரீசன். அடுத்தது இண்டிகோ. ஸோ ஆல்ரெடி தொடர்ந்து பிரச்சனையிலேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருக்கு. ஐடிசி சொல்லவே தேவையில்லை, இன்னைக்கு 1% கிட்ட இறங்கியிருக்கு. இந்த டாக்ஸ் டியூட்டி இம்போஸ் பண்ணுற இந்த நியூஸு மேபி இந்த பட்ஜெட் வர வரைக்கும் ஐடிசிக்கு ஒரு விடிவு காலம் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். அடுத்தது கோட்டக்கோட பிஸ்னஸ் அப்டேட். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா 1.5% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஸோ ஒரு பக்கம் ஐசிஐசிஐ, இண்டஸ்இண்ட் பேங்க், எஸ்பிஐ இதெல்லாமே பேங்க் நிஃப்டியை பாசிட்டிவாக லிஃப்ட் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹெச்டிஎஃப்சியும் கோட்டக்கும் வீக்காக இருந்தது. ஒரு மிக்சட் சினாரியோவாக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லை அதானி போர்ட்ஸ் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்தது இன்னைக்கு 1% கிட்ட இறங்குறதுக்கு 1% நியர்லி ஃபால் ஆயிருக்கு. இப்போ மற்ற செக்டார் பக்கம் வரலாம். மீடியா இண்டெக்ஸ் 1% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நசாரா, பிவிஆர் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. சன் டிவி நியர்லி 1% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. ஸோ அது ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம். இன்னைக்கு டாப் செக்டோரல் லூசரில் மீடியா முதலிடத்துல இருக்கு. இன்னொரு பக்கம் ஃபார்மா ஸ்டாக்ஸ் 1.6% இறங்கியிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாப் செக்டோரல் கெய்னராக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபார்மா செக்டார் ஏன் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் இருக்கு. ஒரு பெரிய கேம் சேஞ்சர் ட்ரக் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன ட்ரக், அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம்.
இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேரை தவிர்த்து வேற எந்த செக்டாரும் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. ஐடி ஸ்டாக்ஸு டிசிஎஸ் இன்னைக்கு டாப் கெய்னர், கோஃபோர்ஜ் வந்து நியர்லி 0.7-0.8% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இந்த 2 ஸ்டாக்கு தான் ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ நியூஸுக்கு வரலாம். யூஎஸ் மார்க்கெட் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட நேற்று க்ளோஸ் ஆச்சு. யூரோப் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக முடிஞ்சது. இன்னைக்கு காலையில் ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங், காஸ்பி மட்டும் ஒரு ரெட்டில் ஓப்பன் ஆயிருந்தாலும் மற்ற இண்டெக்ஸ் மோஸ்ட்லி பாசிட்டிவாக இருந்தது. கிஃப்ட் நிஃப்டியும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங், நியர்லி 90 to 100 பாயிண்ட் ப்ளஸில் தான் இன்னைக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அப்போ இன்னைக்கு மார்க்கெட் எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு 50 to 100 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகி ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் இன்னைக்கு 200 to 250 பாயிண்ட் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தது. நேத்தியோட டிக்ளைனிங் கேண்டலோட ஹையை உடைச்சிருந்தா இந்த ஸ்ட்ரென்த்தன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அது நடக்கலை. ஏன் நடக்கலைன்றத அடுத்தடுத்த நியூஸ் நான் சொல்கிறேன். அடுத்தது வெனிசுலாவோட இந்த பிரச்சனை ஸ்டில் குளோபல் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆயில், கோல்டு சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா நேத்தி சில்வர் யூஎஸ் மார்க்கெட்டில் 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு, கோல்டு 2% இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு ஒரு மார்னிங் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் லைவ் ஃபியூச்சர்ஸ் 24 hours ட்ரேட் ஆகிற கான்ட்ராக்ட் நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சு 0.2-0.3%. பட் ஆனால் அதுக்கப்புறம் 9 மணிக்கு அப்புறம் பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. மேபி இது இன்னைக்கு ஈவினிங் எப்படி டர்ன் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாரத்தோட ஹையில் தான் இப்போ கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது ஆர்பிஐ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கு லெண்ட் பண்றதுல ஒரு சில ரெகுலேஷன்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கு லெண்ட் பண்றதுனா என்ன? அதாவது இதில் வந்து நம்ம ப்ரொமோட்டர்ஸ், மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ், அந்த பேங்க்ல என்பிஎஃப்சியோட ரிலேட்டட் தொடர்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ஸோ இவங்களுக்கு லெண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு சில ப்ரொவிஷன்ஸை ஆர்பிஐ வந்து இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா லோன், அட்வான்சஸ், ஓவர் டிராஃப்ட் இதெல்லாமே இஷ்யூ பண்ணலாம் ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கு. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற டைரக்டர்ஸ், இண்டிபெண்ட் அந்த டைரக்டர்ஸ் குரூப், மேனேஜ்மெண்ட் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்க மூலயமா இந்த ஃபண்டிங் வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது கிரெடிட் ஃபெசிலிட்டி, நான் ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் ஃபெசிலிட்டி பண்ணலாம். டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கு நம்ம பண்ண முடியும் அப்படின்றத எடுத்துன்னு வந்திருக்காங்க. எதெல்லாம் பண்ண முடியாது, ஈக்விட்டி ஷேர்ஸ் ரிலேட்டட் ஃபண்டிங் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் பேங்கிங் செக்டர், முக்கியமாக பிஎஸ்யூ பேங்க் 0.5% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ஐசிஐசிஐ, இண்டஸ்இண்ட் பேங்க், இந்த பேங்க்ஸ்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கும், ஏன்னா இந்த பேங்க்ஸுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிஷியலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஹெச்டிஎஃப்சி அண்ட் கோட்டக்குக்கும் இது பெனிஃபிஷியல் தான். பட் அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் தான் அது கை கொடுக்காம போச்சு. அடுத்தது ரிலையன்ஸ் 4% இன்னைக்கு இறங்கியிருக்கு. என்ன காரணம்? ப்ளூம்பர்க்ல வந்து ஒரு நியூஸ் வந்தது. என்ன நியூஸ் அப்படின்னா 3 வெசல்ஸ், அதாவது ஆயில் கேரி பண்ணி 3 கப்பல் வந்து ரிலையன்ஸ் அவங்களோட ஜாம்நகர் ரிஃபைனரிக்கு நியர்ல நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற நியூஸ். இது ரஷ்யால இருந்து இந்த ஆயில் வந்து இங்க வந்திருக்குன்ற ஒரு நியூஸ். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறது, ஏன்னா ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா சாங்ஷன்ஸ் இருக்கு, பொருளாதார தடை இருக்கு ரஷ்யாவில். இப்போ இந்த ஆயில் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறது, ஆல்ரெடி ரிலையன்ஸ் வந்து ரஷ்யாவோட ஆயில் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, மீடியாவில் பார்த்த ஒரு நியூஸு. இப்போ இது அன்அஃபிஷியலாக இந்த விஷயம் நடந்திருக்குன்றது தான் ப்ளூம்பர்கோட ஒரு ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டு வந்தது தான் நியூஸு. இதில் 4% ரிலையன்ஸ். இது என்ன பிரச்சனை, ரிஸ்க் எடுத்துகிட்டு வரோம்னா பொருளாதார தடையை மீறினதுக்கான ஒரு குற்றமாக இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா மற்ற கண்ட்ரிஸ் ரிலையன்ஸுக்கு அகைன்ஸ்டாக தடை விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்க்ரூட்டனி, இந்தியாவுக்குமே இது ஒரு பிரச்சனையாக இருக்க சான்சஸ் இருக்கு. இது தாண்டி ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா இந்தியா ஒரு கண்ட்ரிக்கு பொருளாதார தடை மற்ற நாடுகள் தடை விதிச்சிருக்காங்கன்னா அதை இந்தியா ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அதை ரிலையன்ஸை மீறி இருக்கிறாங்கன்னும் போது கவர்மெண்டோட அந்த பாலிசிஸை மீறின ஒரு குற்றமாகவும் இது நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ ரிலையன்ஸுக்கு வந்து இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படின்றது பார்க்க முடியுது. இப்போ பிஸ்னஸ் அப்டேட்டில் வந்து கோட்டக் 2% இறங்கியிருக்கு. ஆக்சிஸ்க்கும் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தது. பட் ஆனால் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. 0.2-0.3% தான் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. ஆனால் செயிலோட பிஸ்னஸ் அப்டேட் இன்னைக்கு 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு.
மெட்டல் ஸ்டாக்ஸுக்கு பாசிட்டிவாக இருந்தே செயில் 3% இறங்கியிருக்கு அப்படின்னா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா மேபி இந்த நியூஸ் இன்னும் பெரிய நெகட்டிவாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. புரோக்கரேஜ் கம்பெனிஸ் செயிலுக்கான அப்டேட் நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால செயில் வந்து மேபி இந்த வீக்னஸ் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதானி போர்ட்ஸோட பிசினஸ் அப்டேட் 1% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. எல்என்டி ஃபினான்ஸோட பிசினஸ் அப்டேட்டும் ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட். ஐஇஎக்ஸ்ல வந்து இன்னைக்கு நான் ஆல்ரெடி என்னோட குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஐஇஎக்ஸோட கேஸ் வந்து இன்னைக்கு ஏரிங் வருது ஒன்று. ரெண்டாவது ஆல்ரெடி அவங்க பிசினஸ் அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த கேஸ் ஏரிங்ல வந்து கொடுத்துருக்கிறது வந்து இந்த கப்ளிங் கேஸ் வந்து கப்ளிங் ஆர்டர் வந்து நடந்தது உண்மை. ரெண்டாவது ஒரு சில அஃபீஷியலோட மிஸ்டேக்னால அவங்க செஞ்ச தவறுனால தான் இது நடந்திருக்கு. அது மூலயமா அவங்க பெனிஃபிட் பார்த்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இந்த இஷ்யூவை வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது இந்த கேஸ்ல இருந்து வந்திருக்கிற ஒரு நியூஸ். ஆப்டெல் அப்படின்ற ரெகுலேட்டர் மூலயமா அப்சர்வ் பண்ணியிருக்கிற விஷயத்த கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஐஇஎக்ஸ் இன்னைக்கு 8% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட இம்பாக்ட் மேபி நாளைக்கு ப்ரோக்கரேஜஸோட அப்டேட் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. குயிக் காமர்ஸ் கம்பெனிஸ் ஸ்விக்கி, ஜொமேட்டோ. ஸ்விக்கி இதில் 3% இறங்கியிருக்கு. ஜொமேட்டோ இன்னைக்கு 1% இறங்கியிருக்கு. குளோபல் அனலிஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு இந்த 2 ஸ்டாக்குமே வீக்காக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது IMFA அப்படின்னு ஒரு ஸ்டாக், இந்தியன் மெட்டல் அண்ட் ஃபெரோ அலாய். ஃபெரோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆனது ஒரு ரீசன். இன்னைக்கு 10% இந்த ஸ்டாக் 11% கிட்ட இந்த ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருக்கு. பாரத் ஃபோர்ஜோட கிளாஸ் 8 ட்ரக் ஆர்டரோட நியூஸ் 1% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. சிஎஸ்பி பேங்க் பெரிய சிக்கல்ல இருக்கிறத இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் நியர்லி 4% ஃபால் ஆயிருக்கு. எம்டிஎன் சிஇஓட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தும் இந்த ஸ்டாக் பெரிய அளவுக்கு ரெக்கவர் ஆகலை. கோல்ட் லோன் செக்மெண்ட் வந்து க்ரோத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பெரிய பெனிஃபிஷியல் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் அப்படி இருந்தும் இந்த ஸ்டாக் வந்து 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஜெஃப்ரீஸோட புரோக்கரேஜ் அப்டேட், எம்வி அப்படின்ற ஒரு கம்பெனி இன்னைக்கு 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் 67% 2028 ஃபினான்ஷியல் இயருக்குள்ள 68% இன்க்ரீஸ் ஆகணும். க்ரோவோட பொட்டன்ஷியல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்னைக்கு க்ரோ ஸ்டாக் புரோக்கரேஜ் கம்பெனி இந்த ஸ்டாக் 0.3% இன்னைக்கு இறங்கியிருக்கு. அலுமினியம் சைக்கிள் வந்து ஃபேவரபிள் ஃபேஸில் இருக்குன்னு ரெயின் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட் வந்து இன்னைக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கோட 2026 ஃபினான்ஷியல் இயர் லோன் க்ரோத் எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்கிறது. இன்னைக்கு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டே ஹையில இருந்து 8% கிட்ட இறங்கி 2% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கிற ஒரு ஸ்டாக்கு ஓலா எலக்ட்ரிக். தொடர்ந்து 3 நாளாக இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருக்கு. ஷாம் மெட்டாலிக்ஸோட வால்யூம் அப்டேட், பிசினஸ் அப்டேட் 2% கிட்ட இறங்கியிருக்கு. இன்னைக்கு இந்த ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. Q3 பிசினஸ் அப்டேட். ஃபர்ஸ்ட் கம்பெனி GM Breweries இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. 2 to 3% ரிசல்ட் வந்த உடனே இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 5% இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து நியர்லி டபுளாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. பட் ஸ்டாக் வந்து என்ன ரீசனால இறங்கியிருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவராலாக மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு, இல்லை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வர நியூஸ் வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணுறதில்ல. ஒரு அப்டேட்டுக்காக தான் நம்ம அதை வந்து கவனிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் வர ஸ்டாக் நியூஸ் தான் அதுக்கான ரியாக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் இல்லை பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் நியூஸு நீங்கள் மேபி டெலிவிஷனோ நியூஸ் சேனலோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ நீங்கள் அப்டேட்டில் நீங்கள் ரீட்டைன் பண்ணுங்கள் ட்ரேடிங்கில் இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா நீங்கள் என்ட்ராகிற ஸ்டாக்கு ஏதாவது நியூஸ் வந்திருக்கா, எதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எதனால் ஃபால் ஆகிருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ட்ராகிறது மேபி அது நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலான்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த நியூஸ் இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் நாளைக்கு என்னென்ன ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இதில் 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று, இன்னைக்கு வந்து PSU பேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் நியர்லி 0.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார்மா செக்டார் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 3 செக்டார் மறுபடியும் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி டிவிஸ் லேப் வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்லல. டிவிஸ் லேப் வந்து 2 நியூஸ். ஒன்று வந்து புரோக்கரேஜ் ஜெஃப்ரீஸோட அப்டேட் ஒரு ரீசன். சிட்டி புரோக்கரேஜ் 43% அப்சைட் கொடுத்துருந்தாங்க.
அது ஒரு காரணம். ஆனால் இந்த கேம் சேஞ்சிங் நியூஸ் என்ன ஃபார்மாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவோ நோர்டிஸ்க் அப்படின்ற ஒரு கம்பெனி உலகத்திலேயே முதல் முறையாக ஃபர்ஸ்ட் GLP-1 பில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னன்னா டயபெட்டிஸ் மார்க்கெட்டில் சர்க்கரை வியாதிக்கான இந்த இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டில் இன்ஜெக்ஷனுக்கு பதில் பில்ஸ் மூலயமாவே க்யூர் பண்ண முடியுன்ற ஒரு கேம் சேஞ்சிங் ட்ரக் மெடிசின் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது மூலயமா இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் டைரக்டாக எந்த கம்பெனியுமே இதில் வந்து பெனிஃபிஷியல் இல்லை. பட் ஆனால் இங்கே லான்ச்சிங் பேசிஸில் இன்டைரக்டாக பெனிஃபிஷியல் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த கம்பெனி ஃபர்ஸ்ட் டிவிஸ் லேப், லாரஸ் லேப், ஆர்த்தி ட்ரக்ஸ், நியூலண்ட் லேப், டாக்டர் ரெட்டி, இந்த ஸ்டாக்ஸ் தான் நம்ம கவனிக்கலாம். ஸோ அதனால தான் ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னராக இன்னைக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. வர ஜனவரி 23, 24 2 நாளும் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் டைரக்டாக என்னோட ட்ரைனிங் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. சென்னை ட்ரேடிங் அகாடமியும் ட்ரேட் ஸ்கூல் அலெக்ஸ் ப்ளூவோட ட்ரேட் ஸ்கூலும் சேர்ந்து இந்த ட்ரைனிங் கோர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ், ஆப்ஷன் ட்ரேடிங்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 23ஆம் தேதி ஈவினிங் மதுரையிலையும், 24ஆம் தேதி ஈவினிங் திருச்சிலையும் நடக்குது. ஸோ மதுரை திருச்சியில் இருக்கீங்க, இன்னும் அரௌண்டில் இருக்கீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட கொஷின்ஸ், டவுட் இதெல்லாமே நீங்கள் நேரில் வந்து கேட்டுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக எப்படி சக்ஸஸ் ஆகிறதோ அப்படின்றதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.